السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه وورثته وعترته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تستوي الحسنة ولا السيئة، ادفع بالتي هي أحسن، فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من آذى ذميا فقد آذاني، ومن آذاني فقد آذى الله. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபர்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சிகள், மனிதனை மனிதனாக கூட பார்க்காத ஒரு காலகட்டத்தில் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு முதலில் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார். அதுவரையிலையும் உயர்ந்தவர்கள் மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை என்றெல்லாம் பேசி வந்த அந்த மக்கமா நகரத்தில் அருமை நாயகத்தினுடைய வருகைக்கு பின்னால் இல்லை, எல்லோர்களுமே சமமானவர்கள், எல்லோர்களையும் மதிக்க வேண்டும், மனிதநேயத்தை காமிக்க வேண்டும் என்றது போன்ற காரணங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் அதுவெல்லாம் அங்கே பிறக்க துவங்கியது. குர்ஆன் சுருக்கமாக ஒரு விஷயத்தை நம்மோடு பேசும். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நிச்சயமாக உங்களை நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு. உங்களில் அல்லாஹ் குலத்தை, உங்களில் அல்லாஹ் ஒரு குடும்பத்தை ஆக்கியிருக்கிறான் என்றால் அதுவெல்லாம்
உங்களுக்கு மத்தியில் அறிமுகம் ஏற்படுவதற்காக வேண்டியே தவிர அதை கொண்டு பெருமை அளிப்பதற்கோ குலத்தால் அல்லது கோத்திரத்தால் சிறந்தவன் என்று மமதை கொள்வதற்கோ அல்ல. மாறாக இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கையானவர்கள் அல்லாஹுவிடத்தில் மிகவும் இரையச்சம் உள்ளவர்கள் தான் சங்கையானவர்கள் என்று அந்த வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. இந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் இமாம் பெருமக்கள் நிறைய தஃசீர்களை எழுதுகிறார்கள், ஏராளமான தகவல்களை எழுதுவார்கள். فجميع الناس في الشرف بالنسبة الطيبية إلى آدم وحواء سواء. இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள், மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியவர்களுடனான அவனுடைய தொடர்பு என்பது அது களிமண் தொடர்பு மட்டும்தான், வெறும் களிமண் தொடர்பு மட்டும்தான். மனிதன் என்பவன் களிமண், அவன் எல்லோருமே சமமானவர்கள். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் எல்லோரும் சமமானவர்கள் தான். மனிதன் சிறப்படைவதெல்லாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு அவனுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றி நடப்பவன் தான் சிறந்தவன் என்கிற உயர்ந்த ஒரு கருத்தை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தினுடைய மைய பகுதியில் வைக்க துவங்கிய போதுதான் அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லாமல் கருத்தவனும் வெளுத்தவனும் சமம் என்கிற ஒரு உரிமை கோட்பாடு அங்கே பிறக்க துவங்கியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பனு ஆதம், குல்லுக்கும் பனு ஆதம், நீங்க எல்லோருமே மனிதர்கள் தான். வ ஆதமு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குலிக மின் துராப், மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லோருமே பினிஸ்பத்தி தீபியா, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எனவே வல் யன்தஹியன்ன கௌமுன் யஃபரூன பி ஆபாயிஹிம், குலப்பெருமை பேசுபவர்கள் அதிலிருந்து கண்டிப்பாக அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து தங்களை அவர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி விலக்காமல் இருந்தால் இஸ்லாம் எந்த அளவிற்கு உயரத்தில் போய் பேசுகிறது தெரியுமா? அடுத்தவனை தரம் தாழ்த்துவது, மனிதநேயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பதை எல்லாம் இஸ்லாம் எதோடு ஒப்பிட்டு பேசுகிறது என்றால், நாயகம் சொன்னார்கள், குலப்பெருமையையும் மூதாதைய பெருமைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அப்படி விடாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவிடம் மலத்தை மொய்க்கிற வண்டுகளை விட மோசமானவர்கள். அல்லாஹுவிடத்தில் அவர்களுக்கான மரியாதை என்பது மலத்தை மொய்க்கிற வண்டுகளை விட மோசமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலப்பெருமையையும் அங்கே குடும்ப கோத்திர பெருமைகளை எல்லாம் பேசிய அந்த மக்களிடத்தில் பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தின் துவக்கமும் அப்படியே, நாயகத்தின் பிரச்சாரத்தின் ஒடுக்கமும் அப்படியே. கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில் நாயகம் பேசிய வார்த்தை நமக்கெல்லாம் அவ்வப்போது சொல்லுகிற போது நினைவுக்கு வருகிற செய்தி. நாயகம் சொன்னார்கள், இன்ன அபாக்கும் இன்ன ரப்பக்கும் இன்ன அபாக்கும், உங்களுடைய தந்தை உங்களுடைய ரப்பு வாஹிது, ஒருவன். இங்கே கருத்தவனுக்கும் வெளுத்தவனுக்கும் மதிப்பில்லை, இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அல்லாஹுவை நம்பி அவனை பயந்து வாழ்பவனுக்கு மட்டும்தான் மரியாதை என்கிற பெருமானாருடைய பிரச்சாரம் வீரியம் அடைந்த போதுதான் மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதநேயத்தினுடைய அந்த வித்துகள், மனிதநேயத்தினுடைய அந்த முத்துகள் அப்படியே சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதன் இரண்டு வகைதான். அந்த இரண்டை கடந்து மனிதனில் சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை. இரண்டு இனத்தை பெருமானார் அவர்கள் மந்திரத்தில் சொல்லுகிறார்கள். ஒன்று, இறை போதனையை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்பவர். இன்னொருவன் இறை போதனையை
அப்படியே மீறி வாழ்பவர். இந்த இரண்டு பேர்களை கடந்து இஸ்லாத்தில் நாம் இங்கே பேசுவதற்கான எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை என்பதை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸை பார்க்க முடியும். நாயகம் மக்கமா நகரத்தை வெற்றி கொண்டு அவர்களுடைய ஒட்டகம் கஸ்வா என்று அழைக்கப்படுகிற ஒட்டகத்தில் பெருமானார் அவர்கள் அமர்ந்து மக்காவிற்குள்ளால் வருகிறார். வருகிற பொழுதே தங்களுடைய கையில் வைத்திருந்த அந்த குச்சி, அதனுடைய முனை கொஞ்சம் வளைந்திருந்தது. அந்த குச்சியை வைத்து பெருமானார் அவர்கள் மக்கா காபாவை அப்படியே வலம் வருகிறார். ஒவ்வொரு மூலையிலும் பெருமானார் அவர்கள் அந்த குச்சியை வைத்து தொட்டு நாயகம் அந்த குச்சியை முத்தமிடுகிறார். இப்படியே வலம் வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் சஃபா மருவா என்கிற அந்த மலைக்கு இடையில் ஒரு நீரோட்டத்திற்கு மத்தியில் பெருமானார் அவர்கள் இறங்குகிறார். இறங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹமிதல்லாஹ வஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால் பிமா ஹுவ லஹு அஹ்லுன், இறைவனின் தரத்திற்கான புகழ் என்னவோ நாயகம் அப்படி பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு காலத்தினுடைய இறுதியை நெருங்கி கொண்டிருக்கும் போது பெருமானார் அவர்கள் பேசிய வார்த்தை இது. அப்படியானால் அந்த பெருமானார் அவர்கள் எந்த அளவிற்கு மனிதநேயத்தை மக்களிடத்தில் நீரோடைகளாக ஊற்றெடுப்பதற்கு பாடுபட்டிருப்பார். கடைசி நேரங்களில் பெருமானார் அவர்கள் பேசிய வார்த்தை அந்த மக்களை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ கத் அத்ஹப அன்குமுல் கய்யிபத வபியத்தல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தினுடைய எல்லா அகந்தைகளையும் அல்லாஹ் உங்களை விட்டு அகற்றி விட்டான். வதுஅல்லிமஹா பிஆபாயிஹா, குலப்பெருமைகளை பேசுவதை விட்டும் அல்லாஹ் உங்களை அகற்றி விட்டான். நிச்சயமாக மனிதன் என்பவன் இரு வகைப்படுபவன், அவனை தவிர்த்து இங்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லிய பெருமானார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ரஜுலுன் பிர்ருன் தகிய்யுன் கரீமுன் அலல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக இருப்பதற்கு அவன் இறையச்சம் உள்ளவனாகவும் நற்குணம் உள்ளவனாகவும் மனிதநேயம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். இன்னொரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் ரஜுலுன் ஃபாஜிருன் ஷகிய்யுன், அல்லாஹ்விடத்தில் மோசமானவன், அவனிடத்தில் மனிதநேயம் இருக்காது, அவனிடத்தில் நல்ல குணம் இருக்காது, அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்கிற தன்மை இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வகைதான் மனித இனம், மனித வகை என்று பெருமானார் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்வார்கள். அதைத்தான் நாயகம் ஆரம்பத்தில் சொன்னார்கள், நீங்க எல்லாருமே மண்ணதான் படைக்கப்பட்டிருக்கீங்க, இங்கே யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதல்ல பெருமானார் அவர்கள் இந்த பேசிக்க இந்த அடிப்படையை அஸ்திவாரத்தை முதலில் பெருமானார் அவர்கள் மக்கமா நகரத்தில் ஏற்படுத்த துவங்கினார். ஏன்னா ஒட்டுமொத்தத்தில் மக்களை மதிக்கிற தன்மையே இல்லாமல் வாழ்ந்த ஒரு சமூகம், யாரையுமே மதிக்கிற குணம் இல்லாத ஒரு சமூகம். பெருமானார் அவர்கள் முதலில் மதிப்பை ஏற்படுத்தினார், அடுத்தவனுக்கு மேலுள்ள மதிப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதநேயத்தை பேச ஆரம்பித்தார். நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்றில் ஒரு தகவல், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிகாரர், அவர்களிடத்தில் இருந்த ஒரு கவசம் அல்லது அவர்களுடைய இடுப்பில் போடப்பட்டிருந்த ஒரு பெல்ட், அது காணாம போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று தன்னுடைய காணாமல் போன அந்த கவசத்தை ஒரு யூதனிடத்தில் இருப்பதை பார்க்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய பெல்ட்பா அப்படிங்கிறான், அது என்னுடைய கவசம் அப்படிங்கிறான். அவன் இல்ல, இது என்னுடையதுங்கிறான். ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகுது. இரண்டு பேர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர அன்னைக்கு அவர்களுடைய ஆட்சி தளத்தில் இருந்த காதி ஷுரை நீதிபதி அவர்களிடத்தில் தகவலை கொண்டு செல்கிறார். அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இப்படி என்னுடைய கவசம் காணாம போச்சு, என்னுடைய ஒரு பொருள் காணாம போச்சு, அது இந்த நபரிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன போது அந்த நபர் அழைத்து வரப்படுகிறார். இரண்டு பேர்கள், ஒரு ஆட்சியாளர், ஒரு ஜனாதிபதி, ஒரு நீதிபதிக்கு முன்னால் தன்னுடைய தேவைக்காக வேண்டி வந்து நிற்கிறார். அவர் தரப்பிலிருந்து எதிரானவரும் கொண்டு நிறுத்தப்படுகிறார். இரண்டு பேர்களும் அங்கே சரிசமமாக பார்க்கப்பட்டார்.
இரண்டு பேர்களும் நிற்க வைக்கப்பட்டு விசாரணை துவங்கிய போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது என்னுடைய கவசம் என்று. காதி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பொருள்தான் என்பதற்கு உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்னுடைய மகன் இருக்கிறார்கள், என்னுடைய அடிமையும் இருக்கிறார். இந்த காதி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் சார்பில் நீங்கள் தரவிருக்கக்கூடிய இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய மகனுடைய ஆதாரமும் உங்களுடைய அடிமைகளுடைய ஆதாரமும் செல்லுபடியாகாது. எனவே இந்த பொருள் அந்த யூதனுக்குரியதுதான், அவருக்குரியதுதான் என்று சொல்லி காதி ஷுரைஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கே தீர்ப்பு வழங்கி முடித்து விடுகிறார்கள். அதில் எல்லாரும் எதுவுமே பேசணும், அவங்களும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படியே கூட்டம் கலைஞ்சு போயிருச்சு. இந்த வாங்கிட்டு போனார்ல யூதர், இவர் கொஞ்சம் தூரம் போனார். கொஞ்சம் தூரம் போனவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்ப வர்றார். காதி ஷுரைஹ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலிருந்து சொல்லுவார், உண்மையில் இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவசம் தான், இது அவர்களுடைய கவசம் தான். ஏன் ஆரம்பத்தில் அப்படி நீங்கள் மறுத்து பேசுகிறீர்கள்? இல்ல, நான் அதன் மீது உள்ள ஆசையில் பேசினேன். ஆனால் உங்களுடைய இந்த இடப்பழகலை, உங்களுடைய இந்த உரையாடல்களை, இந்த நன்னடத்தையை கண்டபோது என்னுடைய மனம் மாறிவிட்டது என்று சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த பொருள் ஒப்படைக்கப்படுகிறது. அருமையானவர்களை, பொருளை ஒப்படைத்தது மட்டுமல்ல, அந்த யூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்கு வருகிறார். அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, ஒருபோதும் நன்மையும் தீமையும் அது சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், உங்களிடத்தில் ஒருவன் மோசமாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அதை விடவும் அவனிடத்தில் நல்லதாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்து, உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஏதாவது எதிர்கள் இருந்தால், விரோதம் இருந்தால், கன்னஹு வலியுல் ஹமீம், அவன் உங்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்கிற அந்த விதத்தில், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிற அந்த முறையினால் அவன் உங்களிடத்தில் உச்ச தோழனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வார். அதைத்தான் அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்து காமித்தார். மனிதநேயம் போதிப்பதனுடைய அஸ்திவாரமே அடுத்தவர்களை மதிப்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை வெற்றி கொண்டு உள்ள வந்தபோது எல்லாருமே அப்படி திகைச்சுவே நிற்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவன் கையில இருந்தது. இப்ப கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில மக்காவுடைய ஆட்சி எல்லாம் போகும்போது தெரிஞ்சப்போ என்ன அப்படி ஒரு மாதிரியா நிற்கிறான். பெருமானார் அவர்கள் உள்ளே வந்தார்கள். யாரிடத்திலும் முன்விரோதம் காமிக்கவில்லை. உள்ளே வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மேடையில் ஏறி வாங்கி சொல்கிறார். அருமையானவர்களே, அதுவரையிலேயும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான மதிப்பை சமுதாயம் வழங்கி வைக்கவில்லை. வெறும் கருப்பினத்தை சார்ந்தவர் என்று மாத்திரம் பார்க்கப்பட்ட சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய உயர்ந்த குரலான பாங்கோசையை கொடுப்பதற்காக வேண்டி மக்காவினுடைய அந்த மேல்தளத்தில் ஏறி நின்று கொடுக்கிற பொழுது அங்கே இருந்த சிலர்கள் பேசிக்கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? என் தகப்பனார் இல்லாம போயிட்டானே, என் தகப்பனார் நல்ல வேலை இல்லாம போனா, ஒருவேளை இருந்திருந்தா இந்த கன்றாவியெல்லாம் அவன் பார்த்திருக்க கூடுமே என்று அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் ஜாகிரியா ஒட்டி போயிருந்த காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தையும் மனிதனுடைய மதிப்பையும் வழங்குவதற்கு அடிப்படையில் பெருமானார் அவர்கள் இது போன்ற வழிவகைகளை எல்லாம் செய்தார். எத்தனை நிகழ்வுகள், எத்தனை அடிமைகளுக்கு பெருமானார்கள் உரிமை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஆட்சி பொறுப்புகளையும் கொடுத்து அவர்களை யுத்த களங்களில் தளபதிகளாக்கி அவர்களை உயர்ந்த பொறுப்பான இமாமத்து பொறுப்புகளையும் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை மதிக்க வேண்டிய மாண்பையும் மனிதனிடத்தில் மனிதநேயம் இருக்க வேண்டும் என்கிற நல்ல பண்பையும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார். நம்ம நினைக்கலாம் நமக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் நமக்கு மட்டுமே சொந்தமானது. நிச்சயமாக இல்லை. பெருமானார் அவர்கள் எல்லாருக்குமே சொந்தம். வெறும் அப்துல் காதருக்கும் அப்துல் சலாமுக்கும் மட்டுமல்ல நாயகம் சொந்தமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் சொந்தம்.
பெருமானார் அவர்கள் எல்லோருக்குமாக அனுப்பப்பட்ட நபி. லிஅன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஸில லில் ஆலமீன காஃபா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதனால தான் இஸ்லாம் இன்னும் விரிவடைந்து கொண்டே போகிறது. பெருமானார் அவர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு பார்த்தால், பெருமானார் அவர்களை சீண்டி பார்க்கலாம் என்று எவனாவது அங்கே தொட்டால் எப்படி கரண்ட் அப்படியே பறந்து போகுதோ, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடுபவன் எல்லாம் அவர்களை நல்ல நோக்கத்தில் தொட்டாலும் சரி, கெட்ட நோக்கத்தில் தொட்டாலும் சரி, அதன் விளைவு அடுத்தடுத்து பெருமானார் அவர்களை படிக்க துவங்குவார்கள். டென்மார்க்கில் பெருமானாருடைய கார்ட்டூன் வரையப்பட்ட போது, இழிவாக வரையப்பட்ட போது, நமக்கு அது மட்டும் தான் தெரியும். பெருமானார் அவர்களை பழித்து பேசினான், இழுத்து பேசினான் என்றெல்லாம். ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் அந்த முகம்மதை இப்படி பேசுகிறார்கள், அவரிடத்தில் அப்படி என்ன குணம் இருக்கிறது, அப்படி என்ன குணம் இல்லை என்றெல்லாம் பெருமானார் அவர்களை ஆராய ஆரம்பித்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். ஏன்? வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. பெருமானார் அவர்கள் எல்லாரிடத்திலேயும் நல்ல வார்த்தை பேசினார்கள். அவன் இஸ்லாமியனாகட்டும் இஸ்லாம் அல்லாதவனாகட்டும் எல்லோரிடத்திலும் பெருமானார்கள் நல்ல வார்த்தையை பரிமாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கிதாபுகள் எழுதுவார்கள். கான யுஆமிலுல் ஜமீஅ பி இஹ்சான். பெருமானார் எல்லாத்தையுமே நல்ல பழக்கம் வச்சிருந்தாங்க. எஸ்தரி மின்ஹும். பெருமானார் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலிருந்து கூட பொருட்களை வாங்கியிருந்தார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நினைக்கிறான், நமக்கு தெரியுமே ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்தையுமே பழகி இருக்கிறாங்களே, பெருமானார் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட பொருள் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இல்லைன்னு பேசப்படுது. அதைத்தான் எஸ்தரி மின்ஹும், பெருமானார் அவர்கள் எல்லோரிடத்திலிருந்து பொருளை விலைக்கு வாங்கியிருந்தார்கள். வயஸ்தஈரு, பெருமானார் அவர்கள் விலைக்கு பொருட்களை வாங்கியது மட்டுமல்ல, அடுத்தவர்களிடத்திலிருந்து இரவலும் வாங்கியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களை நலம் விசாரிக்கிறார். அவன் இஸ்லாமியனாகட்டும் இஸ்லாமியன் அல்லாதவனாகட்டும், அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான நலனை விசாரிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். பெருமானார் அவர்களை பற்றி ஒரு கவிஞன் எழுதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற வரையிலையும் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் அங்கே மறுமலர்ச்சி ஏற்பட்டதை பற்றி அழகான வரியில் சொல்லுவார். சுட்டரிக்கும் மணல் தரி நிறைந்த மக்கமா நகரம், சுட்டரிக்கும் மணல் தரி நிறைந்த மக்கமா நகரம், மனிதமில்லா மாந்தர்கள் வாழ்ந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதம் தழைக்க மாண்புகள் நிலைக்க அங்கே மாணவி பிறந்தார் என்று. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் மனிதநேய மக்களிடத்தில் அப்படி பரவ ஆரம்பித்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல ஆயத்து இறங்குச்சு, இக்ரான்னு இறங்கிச்சு. பெருமானார் அவர்கள் அப்படியே மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. வந்தவர்கள் உள்ள போகும்போதே சம்மிலோனி போர்வை வச்சு போத்துங்கிறாங்க. போர்வை வச்சு போத்துங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் நடுங்கிக் கொண்டே மக்காவில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவியவர்கள், நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகியவர்கள், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப உறவுகளை ஏற்படுத்தியவர்கள். எனவே யா ரசூலல்லாஹ், உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று கண்மணி நாயகத்தை பார்த்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேசிய அந்த வார்த்தையின் வீரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை பரப்புவதற்கு முன்னால் பேசிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்புவதற்கு அதுக்காக வேண்டி இன்னும் தயாராகல. அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழாத காலத்தில் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால், அருமையானவர்களே, பெருமானார் அவர்கள் அடுத்த மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் எவ்வளோ நன்னடத்தையில் வாழ்ந்திருப்பார்கள், மனிதநேயத்தை எந்த அளவிற்கு போதித்திருப்பார்கள். பெருமானாருடைய ஹதீஸை பார்க்க முடியும். இதா அத்தா அஹதுக்கும் ஹாதிமு பிதஆமிஹி,
உங்களுடைய பணியாளன் ஒருவன் உங்களுக்கு உணவு சமைத்து கொண்டு வந்து உங்களுக்கு அவன் பரிமாறுகிற பொழுது அவனை நீங்க பக்கத்துல உட்கார வைக்காட்டாலும் பரவாயில்லை, அவன் சமைச்சு கொண்டு வந்து அந்த உணவுல இருந்து ஒரு கவலை எடுத்து அவன் வாயில ஊட்டி விடுங்க. அவன் உக்கிலத்தேனி அல்லது அவனுடைய அந்த உணவை எடுத்து அப்படியே அவனுடைய வாயில் நீங்கள் ஊட்டி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் அதை தயார்படுத்துவதற்காக அதை சமைப்பதற்காக அவன் கஷ்டப்பட்டு இருப்பானா இல்லையா, அந்த மரியாதை அவனுக்கு கொடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளரிடத்தில் மனிதநேயத்தை போதிப்பதை சொல்லித் தருகிறார்கள். நாயகம் சொன்னார்கள், பாலைவன பூமியில ஒரு முஸ்லிம் வசிக்கிறான். அவன்கிட்ட நிரப்பமான தண்ணி இருக்கு. அந்த பக்கமா போகக்கூடிய ஒருத்தருக்கு பயனாளிக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டு அவன் அந்த முஸ்லிம் இடத்துல தண்ணி கேட்டு, ஒருவேளை இவன் தண்ணி இருந்தும் இவன் தண்ணி கொடுக்காமல் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவனுக்கான எந்த வெற்றியும் இல்லை, இறைவனிடத்தில் இவனுக்கான எந்தவித சுகபோகங்களோ ரப்பினுடைய எந்த அருள் பார்வையும் இவருக்கு ஏற்படாது என்று ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் அவர்கள் இப்படி மனிதநேயத்தை அடுத்தவனை மதிக்க வேண்டிய மரியாதையும் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குணப்படைத்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. மனித நேயத்தையும் மனித தன்மையோடும் வாழக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.